பொதுவாக வீட்டில் பெட்டு வளர்த்தா அந்த வீட்டில் அங்கங்கே அதோட ஹேராக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் வளர்க்குற பெட்டு எங்கள் ஆராவோட ஹேர் தான். அது வீடெல்லாம் இல்லாமல் கிச்சனில் வேறு இருக்குது, சிம்னியில் இருக்குது, கிச்சன் கேபினெட்டில் இருக்குது, கவுண்டர் டாப்பில் இருக்குது, ஸ்டவ் மேலையெல்லாம் இருக்குது. சரி, நம்ம தான் ஆராவை உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லையே, எப்படி இவ்வளோ ஹேர் வந்து கிச்சனுக்கு வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கடைசியாக அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேர் எல்லாம் கையில் மாட்டினப்ப எனக்கு டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. சரி, நம்ம இல்லாதப்ப நம்ம மேலே போகிறப்ப எல்லாம் இவ கிச்சனுக்கு வந்து போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப அவளுக்கே பயந்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. நான் முடி எடுத்து பார்த்ததும், எப்பயுமே நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அவள் இப்படி தான் வெளியில் உட்காந்துருப்பா. ஆனால் கேமரா செட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிச்சன் போனியா? கிச்சன் போயிட்டு வந்துட்டேன். நான் இல்லாதப்ப என்ன சொன்னேன்? நானு கிச்சன் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இங்க ஓட கிச்சன் போயிட்டு வந்திருக்கேன் நான் இல்லாதப்ப. யார என்ன பாக்குற? என்ன திருட்டு முடி முழிக்கிற? என்ன திருட்டுத்தனம் பண்ண? என்ன திருட்டுத்தனம் பண்ண? சொல்லு, என்ன திருட்டுத்தனம் பண்ண? சரணடைஞ்சிட்டியா?